உயிரான ஈஸ்வரா, துருவ நட்சத்திரத்து பேரொருள் பேரொளி, வெள்ளி விலகும் பத்ரேஸ்வரி அம்மா துணை. தன்னுடன் இலங்கைக்கு அழைத்த ராவணனை சிவபெருமான் கருணையோடு பார்த்தாரு. பிறகு ராவணன்ட்டு சொன்னாரு, ராவணா, எனது அம்சமான சிவலிங்கத்தை நீ இலங்கைக்கு எடுத்து செல். ஆனால் மிகுந்த கவனத்துடனும் அக்கறையுடனும் இந்த சிவலிங்கத்தை எடுத்து செல்லணும். ஏன்னா இந்த சிவலிங்கத்தை எங்கேயாவது இடையில் தரையில் இறக்கி வைத்தா அந்த சிவலிங்கம் எந்த இடத்தில் இறக்கி வைக்கப்பட்டதோ அதே இடத்தில் நிலை கொண்டு விடும். பிறகு அதை என்னால் கூட அசைக்க முடியாது அப்படின்னு சொன்னார். இதற்கு சம்மதித்து ராவணன் சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு விரைவாக சென்று விட வேண்டும் என்ற ஆவலோடு பயணத்தை மேற்கொண்டார். ஆனால் தற்போது பரளி வைஜநாதர் கோவில் இருக்கும் இடம் வந்தவுடனே ராவணனுக்குள்ள ஏதோ ஒரு தடுமாற்றம், அசௌகரியம் ஏற்பட்டது. அவருக்கு இயற்கை உபாதை கழிக்க வேண்டும் போன்ற உணர்வு ஏற்பட்டது. ராவணன் மனதுக்குள்ள, இந்த காட்டில் எவரேனும் தென்பட்டா இந்த சிவலிங்கத்தை சிறிது நேரம் கொடுத்து விட்டு போய் வரலாமே அப்படின்னு சுற்றுமுற்றும் பார்த்தார். சிறிது தொலைவில் ஒருவர் மாடு மேய்த்துட்டு இருந்தார். அவர்கிட்ட ராவணன் சிவலிங்கத்தை கொடுத்து, சிறிது நேரம் இந்த சிவலிங்கத்தை தயவுசெய்து பிடித்து கொள்ளுங்கள், எக்காரணம் கொண்டும் தரையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனார். திரும்பி வந்த ராவணருக்கு பேரெதிர்ச்சி காத்திருந்தது. சிவலிங்கம் தரையில் வைக்கப்பட்டிருந்தது. மாடு மேய்ப்பவரால் சிவலிங்கத்தின் பாரத்தை தாங்க முடியாதனால தரையில் வச்சுட்டார். பதறி ஓடி வந்த ராவணர் வருத்தத்தோடு சிவலிங்கத்தை அசைத்து தள்ளி இழுத்து பார்த்தார். சிவலிங்கம் அதே இடத்தில் சிவபெருமான் சொன்னது போல நிலை கொண்டிருச்சு. தற்போது பரளி வைஜநாதர் கோவிலில் இருக்கிறது ராவணரால் கைலாசத்திலேருந்து கொண்டு வந்த இந்த சிவலிங்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சின்ன கிளைக்கதையும் சொல்கிறாங்க. ராவணன் காட்டில் விட்டு சென்ற சிவலிங்கம் பலகாலம் கழித்து வைஜுங்கிற வேடவரால் கண்டுபிடிக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டதான். அதனால தான் இந்த ஸ்தலத்து சிவலிங்கத்தை வைஜநாதர் அப்படின்னு கூப்பிடுறாங்களாம்.